என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத மிகச்சிறந்த தருணங்கள் இப்போது தொடங்கப் போகின்றன என்பதை நீ முழுமையான உறுதியுடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ கடந்து வந்த ஒவ்வொரு சவாலும், நீ சந்தித்த ஒவ்வொரு போராட்டமும், நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகப் போகவில்லை. மாறாக உனது வாசலில் இப்போது வந்து நிற்கும் அந்த மாபெரும் வெற்றிக்காக உன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தன. இது உன் கதையின் முடிவு அல்ல, மாறாக உன் வாழ்க்கையின் மிகவும் அற்புதமான அத்தியாயத்தின் ஆரம்பம். உன் நம்பிக்கையை சோதித்த, உன் பொறுமையை எல்லை வரை இழுத்த கடினமான காலங்களை நீ கடந்து வந்திருக்கிறாய். இப்போது உனது காத்திருப்புக்கான பலன் உன் கைகளில் வந்து சேரும் நேரம் இது. என் பிள்ளையே, உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு மாறாதது. உனக்கான ஆசீர்வாதங்கள் இதோ மழையென பொழிய தயாராக இருக்கின்றன. உனது பிரார்த்தனைகளை நான் கேட்டேனா? உனது போராட்டங்களை நான் பார்த்தேனா? உனது கனவுகள் மீது எனக்கு அக்கறை இருக்கிறதா என்று நீ பலமுறை யோசித்திருக்கலாம். ஆனால் உனது காத்திருப்பின் ஒவ்வொரு கணமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே திட்டமிடப்பட்டது என்பதை இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனது எதிர்பார்ப்புகளை மிஞ்சும் ஒரு பெரிய மாற்றத்திற்காகவே இந்த தாமதம் ஏற்பட்டது. நீ இப்போது அடைந்து கொண்டிருக்கும் இந்த வெற்றி வெறும் முன்னேற்றம் மட்டுமல்ல, அது உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் மாற்றப்போகும் ஒரு முழுமையான உருமாற்றமாகும். உனது தொழில், உறவுகள், நிதிநிலை, ஆரோக்கியம், குடும்பம் மற்றும் ஆன்மீக வாழ்க்கை என அனைத்தும் எனது வல்லமையால் புதிய உத்வேகம் பெறப்போகின்றன. உன்னை பார்த்து எள்ளி நகைத்தவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் உனது உயர்வு அமையப் போகிறது. இது ஒரு சீரான அடுக்காக உனது வாழ்வில் வெளிப்படும். ஒவ்வொரு மாற்றமும் அடுத்த பெரிய மாற்றத்திற்கு அடிப்படையாக அமையும். உனது தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை இதுவரை அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் இப்போது உனக்காக தானாகவே திறக்கப் போகின்றன. உனது திறமைகளுக்கும் உனது ஆர்வத்திற்கும் ஏற்ற சரியான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ இத்தனை காலம் தேடிக்கொண்டிருந்த அந்த வேலை என்பது வெறும் வாழ்வாதாரம் மட்டுமல்ல, அது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பதற்கான ஒரு மேடையாக அமையப் போகிறது. நீ கற்பனை செய்து கொண்டிருந்த அந்த வணிகம் வெறும் வியாபாரம் மட்டுமல்ல, அது பலருக்கு ஆசீர்வாதமாக மாறுவதற்கான ஒரு கருவியாக இருக்கும். நீ எதிர்பார்த்த பதவி உயர்வு என்பது உனது அந்தஸ்தை உயர்த்துவதற்காக மட்டுமல்ல, அது சமூகத்தில் நீ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகும். போராட்ட காலங்களில் நீ கற்றுக்கொண்ட திறமைகளும் சோதனைகளில் நீ வளர்த்து கொண்ட குணநலன்களும் இப்போது உனக்கு கிடைக்கப் போகும் பெரிய பொறுப்புகளுக்கு உன்னை தகுதியுள்ளவனாக மாற்றிவிட்டன. நீ பழைய மனிதன் அல்ல, இப்போது புதிய பலத்துடன் எழப்போகிறாய். நிதியை பொறுத்தவரை உனது வாழ்வில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்பட போகிறது. இத்தனை காலமாக கடன்பட்டும் போதிய வருமானம் இல்லாமலும் நீ அனுபவித்த மன உளைச்சலும் பயமும் இனி உனது வாழ்க்கையில் இருக்காது. உனது தேவைகளை விட அதிகமான வருமானம் பல வழிகளிலிருந்து உன்னை நோக்கி பாயப்போகிறது. உனது கைகள் இனி பிறரிடம் வாங்குவதற்காக அல்ல, மாறாக தாராளமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக உயர்த்தப்படும். எதிர்பாராத வழிகளில் நிதி ஆதாரங்கள் திறக்கப்படும். அது உனக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கும். பணத்தின் மீதான உனது பார்வை இனி மாறப்போகிறது. பணம் என்பது வெறும் சேமிப்பிற்கான கருவி மட்டுமல்ல, அது அன்பை பகிர்வதற்கும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் உனது கனவுகளை நிறைவேற்றுவதற்கும் நான் உன்னிடம் ஒப்படைக்கும் ஒரு பொறுப்பு என்பதை நீ உணர்வாய். உனது நிதிநிலை சீரமைக்கப்படும் போது நீ நிம்மதியாகவும் பயமின்றியும் வாழ்வாய். நீண்ட காலமாக உன்னை அழுத்தி வந்த கடன் சுமைகள் எதிர்பாராத விதமாக தீர்க்கப்படும். ஆச்சரியமான முறையில் உனக்கான நிதி உதவிகள் வரும். சாத்தியமற்றது என்று நீ நினைத்த விஷயங்கள் சாத்தியமாகும். இந்த மாற்றம் வெறும் எண்களில் மட்டுமல்ல, உனது மனநிலையில் ஏற்படும் மாற்றமாகும். வறுமையின் பிடியில் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் இப்போது உனக்கு கிடைக்கப் போகும் செல்வத்தை நீ எவ்வாறு சரியான முறையில் கையாள வேண்டும் என்பதை உனக்கு கற்பித்திருக்கிறது. செல்வம் வரும்போது அகந்தை கொள்ளாமல் தாராள குணத்துடன் இருப்பாய். நீ வாங்க வேண்டும் என்று கனவு கண்ட அந்த வீடு இப்போது உனக்கான சாதகமான சூழலில் உனக்கு கிடைக்கும். நீ முதலீடு செய்ய நினைத்த திட்டங்கள் அனைத்தும் வெற்றியடையும். நீ மற்றவர்களுக்கு செய்ய நினைத்த உதவிகளை செய்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நான் உனக்கு தருவேன். உன் வாழ்வில் வறுமை என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் ஆசீர்வாதங்கள் பெருகும்.
உறவுகளை பொறுத்தவரை உனது வாழ்வில் ஒரு பெரிய விடுதலை ஏற்பட போகிறது. பல ஆண்டுகளாக ஆறாத காயங்கள் இப்போது குணமடையும். நிரந்தரமாக முறிந்துவிட்டன என்று நீ நினைத்த உறவுகள் மீண்டும் மலரும். நீ அனுபவித்த தனிமை இனி இருக்காது. உன்னை புரிந்துகொண்டு உன்னை நேசிக்கும் சரியான நபர்கள் உன் வாழ்வில் வருவார்கள். உன்னை நிராகரித்தவர்களிடமிருந்து நீ பெற்ற வலிகள் உனது தனித்துவத்தை பாராட்டும் நபர்களின் வருகையால் மறையும். திருமணமானவர்களின் வாழ்க்கையில் போராட்டங்களும் இடைவெளிகளும் இருந்திருந்தால் அவை அனைத்தும் மறைந்து மீண்டும் ஒரு புதிய அன்பு மலரும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும். உங்களது பிணைப்பு முன்னைவிட வலுவடையும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்த மனக்கசப்புகளும் தவறான புரிதல்களும் நீங்கி மன்னிப்பும் அன்பும் உங்கள் இல்லத்தை நிரப்பும். சமரசம் ஏற்படுவதற்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும். திருமணமாகாதவர்களுக்கும் சரியான துணையை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கும் நான் சரியான நபரை உனது வாழ்வில் கொண்டு வருவேன். அது வெறும் ஒரு சாதாரண உறவாக இருக்காது. உனது குணத்திற்கு ஏற்பவும் உனது வாழ்விற்கு பொருத்தமாகவும் இருக்கும். உனது பலவீனங்களை பலமாக்கும் ஒரு உன்னத உறவு அது. போராட்டமான குடும்பச் சூழலில் இருப்பவர்களுக்கு நான் அமைதியை தருவேன். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள இடைவெளி குறையும். பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய உனது கவலைகள் தீரும். உனது குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான இடமாக மாறும். நீ நேசிக்கும் நபர்களுடன் நீ செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் இனி அர்த்தமுள்ளதாக இருக்கும். மற்றவர்களால் நீ காயப்பட்ட இடத்திலேயே நீ புகழப்படுவாய். உன்னுடைய உறவுகள் உனக்கு ஒரு பாரமாக இல்லாமல் உனக்கு பலமாகவும் ஆறுதலாகவும் அமையும். உனது உடல் மற்றும் ஆரோக்கியத்தில் ஒரு புதிய தெம்பு பிறக்கும். நாள்பட்ட நோய்களும் சோர்வும் உன்னை விட்டு விலகும். உனது உடலில் இருக்கும் வலிகள் நீங்கி புது ஆற்றல் பிறப்பதை நீ உணர்வாய். மருத்துவர்கள் கூட ஆச்சரியப்படும் வகையில் உனது உடல்நிலை முன்னேற்றமடையும். உனது ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கான புதிய வழிகள் மற்றும் பழக்க வழக்கங்களை நீ கற்றுக்கொள்வாய். சத்தான உணவுகள் மற்றும் முறையான ஓய்வு மூலம் உனது உடலை நீ பேணி காப்பாய். இது உன்னை இன்னும் சுறுசுறுப்பாகவும் உனது கடமைகளை சிறப்பாக செய்யவும் உதவும். உடல் நலம் சீராகும் போது உனது மனதும் ஒரு தெளிவை பெறும். இனி நோய் பற்றிய கவலைகளும் மருத்துவச் செலவுகள் பற்றிய பயமும் உனக்கு இருக்காது. நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த ஆரோக்கியத்துடனும் நீ வாழ்வாய். உனது உடல் ஒரு வலிமையான கருவியாக மாறி மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் உனது கனவுகளை அடையவும் உனக்கு துணை நிற்கும். உனது மனநலம் மற்றும் உணர்ச்சி ரீதியான விடுதலையும் இப்போது நிகழப்போகிறது. கவலையும் பயமும் உன்னை ஆட்கொண்ட காலம் முடிந்து இனி அமைதியும் நம்பிக்கையும் உன்னைச் சூழும். மனச்சோர்வு நீங்கி உனது முகத்தில் புன்னகை மலரும். உனது எண்ணங்கள் நேர்மறையானதாக மாறும். இத்தனை காலம் உன்னை முடக்கி வைத்திருந்த தேவையற்ற பயங்கள் மற்றும் கவலைகளிலிருந்து நீ முழுமையாக விடுபடுவாய். உனது மனதுக்கு ஒரு புதிய பலம் கிடைக்கும். இது எந்தச் சூழலையும் எதிர்கொள்ளும் துணிவை தரும். ஆன்மீக ரீதியில் நீ என்னுடன் நெருக்கமாவாய். எனது அன்பை நீ ஆழமாக உணர்வாய். உனது மனது ஒரு அமைதியான பூங்காவைப் போல மாறும். அங்கு குழப்பங்களுக்கு இடம் இருக்காது. நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் தெளிவானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கும். உனது உணர்ச்சிகள் உன் கட்டுப்பாட்டில் இருக்கும். இது உனது வாழ்க்கையை மிகவும் அர்த்தமுள்ளதாக மாற்றும். உனது ஆன்மீக வாழ்வில் ஒரு புதிய பரிமாணம் ஏற்படும். என் மீதான உனது நம்பிக்கை ஆழமாகும். எனது வார்த்தைகள் உனக்கு புதிய வெளிச்சத்தை தரும். பிரார்த்தனை என்பது வெறும் கடமையாக இல்லாமல் அது என்னுடன் நீ உரையாடும் ஒரு இனிமையான நேரமாக மாறும். உனது பிரார்த்தனைகளுக்கு நேரடியான பதில்கள் கிடைப்பதை நீ கண்கூடாக பார்ப்பாய். வேதத்தின் உண்மைகள் உனக்கு புதிய அர்த்தத்தை தரும். அவை உனது அன்றாட வாழ்க்கைக்கு வழிகாட்டும். உனது வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். மற்றவர்களுக்கு ஆன்மீக ரீதியில் வழிகாட்டவும் அவர்களுக்கு உதவவும் உனக்கு அதிகாரம் வழங்கப்படும். நீ செல்லும் இடமெல்லாம் எனது பிரசன்னம் உன்னுடன் இருக்கும். நீ ஒரு ஆன்மீக தலைவனாகவோ அல்லது மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகவோ திகழ்வாய். உனது நம்பிக்கை மற்றவர்களையும் ஈர்க்கும் விதத்தில் இருக்கும். உனது ஆசீர்வாதங்கள் வெறும் உன்னோடு மட்டும் முடிந்து போகாது. நீ மற்றவர்களுக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதமாக மாறுவாய். உன்னிடம் பெருகும் செல்வமும் உனக்கு கிடைக்கும் புகழும் மற்றவர்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக பயன்படுத்தப்படும். உனது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் அறிமுகமில்லாதவர்கள் கூட உனது தாராள குணத்தால் பயனடைவார்கள். உனது வெற்றியின் கதை பலருக்கு நம்பிக்கையை தரும். கஷ்டப்படும் மக்களுக்கு ஒரு கைதூக்கிவிடும் கருவியாக நீ இருப்பாய். உனது சாட்சியம் மற்றவர்கள் என் மீது நம்பிக்கை வைக்க தூண்டும். சோர்ந்து போனவர்களுக்கு நீ ஒரு ஊக்கமாக இருப்பாய். உனது வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக மாறும். நீ செய்யும் சிறிய உதவியும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
உனது ஆசீர்வாதங்கள் பெருக பெருக உனது தாராள குணமும் பெருகிக் கொண்டே இருக்கும். இதுவே உனது வாழ்வின் உண்மையான நோக்கம் என்பதை நீ உணர்வாய். உனது வெற்றி உனது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் ஒரு அடித்தளமாக அமையும். உனது பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் நீ இப்போது எடுக்கும் சரியான முடிவுகளாலும் உனக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களாலும் பயனடைவார்கள். உனது குடும்பத்தில் இருந்த சாபங்களும் தோல்விகளும் இப்போது நீக்கப்படும். இனி உங்கள் வம்சத்தில் வறுமையோ நோயோ இருக்காது. நீ ஒரு நல்ல பாரம்பரியத்தை அவர்களுக்கு விட்டுச் செல்வாய். உனது நற்பெயரும் உனது உழைப்பும் அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். உனது ஊரிலும் சமூகத்திலும் நீ ஒரு மதிக்கத்தக்க நபராக திகழ்வாய். உனது வளர்ச்சி உன்னுடன் முடிந்து விடாமல் உனது உறவினர்களுக்கும் ஊக்கம் தரும். உனது குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக அறியப்படும். உனது வெற்றியின் நிழலில் பலர் இளைப்பாறுவார்கள். உனது வாழ்வில் இந்த மாற்றங்கள் திடீரென்று நிகழலாம் அல்லது படிப்படியாக நிகழலாம். சில ஆசீர்வாதங்கள் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உடனடியாக வந்து சேரும். அது உனக்கு ஒரு பெரும் ஆச்சரியத்தையும் நம்பிக்கையையும் தரும். வேறு சில மாற்றங்கள் காலப்போக்கில் மெதுவாக உருவாகும். அது நீ அந்த பொறுப்புகளை சுமக்க தகுதியானவனாக மாறுவதற்கு உனக்கு நேரம் கொடுக்கும். இரண்டுமே எனது திட்டத்தின்படிதான் நடக்கும். இத்தனை கால தாமதம் என்பது உன்னை தகுதியுள்ளவனாக மாற்றவே ஆகும். இப்போதே சிறிய அடையாளங்கள் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். முன்பே மூடப்பட்டிருந்த கதவுகள் இப்போது எளிதாக திறக்கும். உனது திறமைகள் அங்கீகரிக்கப்படும். உனது மதிப்பு மற்றவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு மரியாதை கிடைக்கும். உனது சூழல் உனக்கு சாதகமாக மாறுவதை நீ விரைவில் உணர்வாய். இந்த ஆசீர்வாதங்களை பெறும்போது நீ மிகவும் கவனமாகவும் நன்றியுடனும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வெற்றிகள் வரும்போது கர்வம் கொள்ளாமல் இவை அனைத்தும் எனது அருளால் கிடைத்தவை என்பதை நினைவில் கொள். தாழ்மையுடன் இருப்பதன் மூலமே நீ இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை பெற முடியும். மற்றவர்கள் கஷ்டப்படும்போது அவர்களுக்கு உதவி செய். உனக்கு கிடைக்கும் செல்வத்தை சரியான முறையில் மேலாண்மை செய். வீண் செலவுகளை தவிர்த்து அர்த்தமுள்ள விஷயங்களில் முதலீடு செய். உனது குணநலன்களை நீ எப்போதும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். புகழ் வரும்போது உனது உண்மையான இயல்பை மறந்துவிடாதே. எப்போதும் என்னுடன் தொடர்பில் இரு. அதுவே உனக்கு நிலையான வெற்றியை தரும். உனது நன்றி நிறைந்த இதயம் உனக்கு இன்னும் பல வாசல்களை திறந்துவிடும். வெற்றிக்கு மிக அருகில் நீ இருக்கும்போது உன்னை சோர்வடைய செய்ய போராட்டங்கள் வரலாம். உனது மனதிற்குள் சந்தேகங்களை தூண்ட எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் நீ உறுதியாக இருக்க வேண்டும். உன்மீது நான் வைத்திருக்கும் வாக்குறுதிகள் ஒருபோதும் பொய்க்காது. தற்காலிகமான தடைகளைக் கண்டு அஞ்சி பின்வாங்கிவிடாதே. நீ இப்போது அடைந்திருக்கும் இந்த நிலை என்பது உனது போராட்டங்களின் முடிவு. உன் வெற்றியை தடுக்க யாராலும் முடியாது. விசுவாசத்தில் உறுதியாக நில். தொடர்ந்து பிரார்த்தனை செய். உனது நேர்மையை காத்துக்கொள். உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே. உனது உயர்வு அவர்களுக்கு பதிலாக அமையும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையுடன் முன்னேறுவது மட்டுமே. உனக்காக நான் யுத்தம் செய்வேன். நீ அமைதியாக இருந்து உனது வெற்றியை பெற்றுக்கொள். உனது வாழ்க்கையில் வரும் இந்த உயர்வை தக்க வைத்துக் கொள்ள உனக்கு சில ஒழுக்கங்கள் தேவை. நிதியை நிர்வகிப்பதில் சிறந்த திட்டமிடல் வேண்டும். வருமானம் வரும்போது சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். உனது நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்து. தேவையற்ற நபர்களிடமிருந்தும் தீய பழக்கங்களிலிருந்தும் விலகியிரு. உனது இலக்குகளை நோக்கி தொடர்ந்து பயணம் செய். உனது திறமைகளை மேலும் வளர்த்துக்கொள். கல்வியிலும் அறிவிலும் நீ சிறந்து விளங்க வேண்டும். சரியான ஆலோசகர்களை உன்னை சுற்றி வைத்துக்கொள். உனது முன்னேற்றம் என்பது ஒரு தொடர் பயணம் என்பதை மறந்துவிடாதே. நீ பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு பயன்படும் விதத்தில் மாற்று. இது உனது ஆசீர்வாதங்கள் குறையாமல் இருக்க உதவும். நீ எவ்வளவுக்கெவ்வளவு கொடுக்கிறாயோ அவ்வளவுக்கவ்வளவு உனக்கு கொடுக்கப்படும். உனக்கு வழிகாட்டவும் உன்னை உயர்த்தவும் சில முக்கியமான நபர்களை நான் உன் வாழ்வில் கொண்டு வருவேன். அவர்கள் உனக்கு ஆலோசனைகளையும் வாய்ப்புகளையும் தருவார்கள். அவர்களின் அனுபவங்களிலிருந்து நீ பல விஷயங்களை கற்றுக்கொள்வாய். நீயும் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாற வேண்டும். உனது வெற்றியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள். உனது தொழில்துறையில் நீ ஒரு வல்லுநராக திகழ்வாய். உனது கருத்துக்கள் சமூகத்தில் மதிக்கப்படும்.
நீ ஒரு செல்வாக்குமிக்க நபராக மாறுவாய். அதை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்து. உனது வாழ்வின் ஒவ்வொரு நிலையும் அடுத்த நிலைக்கு உன்னை இட்டுச் செல்லும். ஒரு சிறிய விதையைப் போல இருந்த உனது வாழ்க்கை இப்போது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து பலருக்கு நிழல் தரப்போகிறது. என் மகனே, மகளே, உனது பொற்காலம் தொடங்கிவிட்டது. இனி நீ பயப்பட தேவையில்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனது கனவுகள் அனைத்தும் நனவாகும். இதுவரை நீ இழந்த அனைத்தையும் நான் உனக்கு இரட்டிப்பாக தருவேன். உனது எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. நம்பிக்கையுடன் உன் அடிகளை எடுத்து வை. உனது வாழ்வில் நான் செய்யப்போகும் அற்புதங்களை உலகமே பார்த்து வியக்கும். உன் இதயம் மகிழ்ச்சியால் நிறையட்டும். இப்போதே அந்த வெற்றியை நீ கொண்டாடு. ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையில் செய்யப்போகும் காரியங்கள் நீ நினைத்து பார்ப்பதை விடவும் கற்பனை செய்வதை விடவும் மிக பெரியவை. உன் மீது என் அன்பு என்றும் இருக்கும். உனது இந்த வெற்றி பயணம் இன்று முதல் தொடங்குகிறது. நீயே நிரந்தரம், இயேசுவே என் வாழ்